இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், மோஸ்ட்டாக எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 3 to 4 உருளைக்கிழங்க பீல் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தோல் எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை பட்டாணி உரித்த ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும், லோ ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. க்யூப் பட்டர்ஸாக இருந்தால் ஒரு 4 க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 3 to 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வதக்கும் போதே நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வெந்ததும் அதில் ஒரு கை அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 3 to 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதே மாதிரி திருப்பி இதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த வெஜிடபிள் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்லே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் போட்டு கடைசியில் மல்லி இலையை தூவி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான பாவ் பாஜி ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.